பொதுவானதுதான். அதுபோல இது சமயம் சார்ந்தது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து குறிப்பிட்ட சமயத்திலிருந்து இது வந்திருந்தாலும் இப்போ இன்றைக்கு ஒரு துளசி செடி இருக்கிறது. துளசி செடி அதுக்குரிய மருத்துவ குணம், அது யார் உட்கொண்டாலும் அதற்கு அந்த ஒரு பலன் கொடுக்கும். வில்வம் இருக்கிறது. வில்வம் ஒரு வயிற்று சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடியது. ஸோ வில்வ இலையை யார் சாப்பிட்டாலும் அது என்ன செய்யக்கூடும், ஒரு பலனை கொடுக்கும். அதுபோலதான் இந்த மாதிரியான யோக பயிற்சிகள், தியான பயிற்சிகள் எல்லா சமயத்திற்கும் பொதுவானது. அப்படி ஒரு குறிப்பிட்ட சமயத்தை பற்றி ஒரு போதிப்பதாக இருந்தால் அது இன்றைக்கு பல மத்திய கிழக்கு நாடுகளுக்கோ இல்லை மற்ற நாடுகளுக்கோ சென்று சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்காது. பொதுவான ரீதியில் இது மக்கள் அறிவியல் பூர்வமாகவும் ஒரு தன்னுடைய மாற்றங்களை பல நாட்பட்ட நோய்கள், குறிப்பாக சுகர், பிரஷர், ஆஸ்மா, இது போன்ற நோய்கள், நெஞ்சக நோய்கள், இது போன்ற இன்றைக்கு சுதர்சன கிரியா எப்படி ஒரு எய்ட்ஸ் மற்றும் கேன்சர் இது போன்ற வியாதிகளை குணப்படுத்துகிறது என்று இதில் ஒரு ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பல சாதகமான பதில்கள் கூட வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு பொதுவாக இந்த பயிற்சியை பயில்வதற்கு முன்பதாக ஒரு சாதாரண மனிதனாக இருக்கின்ற பொழுது அவன் இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றான். அப்படி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உடனடியாக இந்த தியானமாக இருக்கட்டும், அல்லது மூச்சு பயிற்சியாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் கூறிய சுதர்சன கிரியா அதுவாக இருக்கட்டும், உடனடியாக கற்றுக்கொள்வது சற்று கஷ்டம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த வாழும் கலை பயிற்சி நிலையத்திற்கு ஒரு சாதாரண மனிதன் வருகின்ற பொழுது முதல் முறையாக நீங்கள் அவருக்கு என்ன ஒரு பயிற்சியை வழங்கி அவனை அந்த இதுக்கு நீங்கள் சேர்த்துக் கொள்வீர்கள்? அதுதான் மூச்சு பயிற்சி அப்படிங்கும்போது அதை நாம் பழகத்தான் அது நன்றாக செய்ய முடியும். குறிப்பாக நான் சொன்ன அந்த சுதர்சன கிரியா பயிற்சி மூலமாகவே முதலில் உங்களது மன இறுக்கங்களையும் அழுத்தங்களையும் தீர்த்து கொள்ள முடியும். கிருபா சொன்ன மாதிரி தியானம் என்பது சில விஷயங்களுக்கு சிலவர்களுக்கு இது எளிதாக அமையாது. இப்போ முகம் பார்க்க வேண்டும் என்றால், ஒரு கண்ணாடியில் முகம் பார்க்க வேண்டால் அந்த ரசம் நல்ல தெளிவாக இருக்க வேண்டும். ஸோ அது ரசம் தெளிவாக, அந்த பின்னுக்கு இருக்கிற ரசம் சரியாக இருந்தால்தான் அது நம்முடைய முகம் அதில் பிரதிபலிக்கும். ஸோ நம்முடைய மனதில் ஒரு தெளிவு இருந்தால்தான் முதலில் தியானம் இது போன்ற விஷயங்களை நாம் மேற்கொள்ள முடியும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்களையும் இறுக்கங்களையும் இந்த சுதர்சன கிரியா மூலமாக, எப்படி நம்முடைய வீட்டில் எல்லாம் ஒரு தூசி படிந்தால் ஒரு வேக்யூம் கிளீனர் வச்சு நாம் எப்படி சுத்தப்படுத்துகிறோமோ, உடனே அடிச்சு எப்படி சுத்தப்படுத்தும், அது போன்ற நம்முள் இருக்கக்கூடிய இந்த அழுக்குகளை எல்லாம் நாம் சுத்தப்படுத்தி விட்டோம் என்றால் தியானம் இது போன்ற விஷயங்கள் எளிமையாக அது அமையும். ஏன்னா மனிதனுடைய இயற்கை சார்ந்த இயல்பான விஷயங்கள் தான் அது. ஆனால் இயல்புக்கு மாறாக இந்த நாட்பட்ட நடவடிக்கைகளில் மனிதன் ஈடுபடும் பொழுது இந்த மன அழுத்தம், படபடப்பெல்லாம் அதிகரிக்கும் பொழுது பொதுவாக இந்த மனதுடைய இயல்பு அதுதான். இந்த மனிதனுடைய மனதுடைய இயல்பு அதுதான். மனம் குறிப்பிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். தொலைபேசி அழைப்பில் ஒருவர் இருக்கின்றார் நீண்ட நேரமாக. வணக்கம். 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 ஐயாவிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இன்று ஸ்ட்ரெஸ் என்று கூறுகின்றார்கள். அலுவலக வேலைகள், இயந்திர வாழ்க்கை ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த பயிற்சிகள் இதனையும் பெறாமல் சுயமாக இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் கலையை பயில முடியுமா என்று கூறினால் நன்றாக இருக்கும். கேள்வி என்ன? உங்களுடைய கேள்வியை மீண்டும் உங்களுடைய கேள்வி கேட்கலாம். இந்த பயிற்சியை, அதாவது அழைப்பில் துண்டிக்கப்பட்டு விட்டது, இந்த பயிற்சியை தன்னுடைய வீட்டிலிருந்து சுயமாக கற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டிருக்கின்றோம். இந்த பயிற்சி முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வார காலம் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். ஒரு வார காலம் என்றால் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், அதுபோல் 2 மணி நேரம் வைத்து 5 முதல் 6 நாட்கள் இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டு பிறகு நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு 20 நிமிடம் முதல் 30 நிமிடம் வரைக்கும் இதை நீங்கள் செய்து கொண்டு வந்தாலே உங்களுடைய ஒவ்வொரு நாள் காலையிலும் இதை செய்யும் பொழுது இல்லை பின்னேரம் செய்யும் பொழுது நாள் முழுவதுமே உற்சாகம் இருக்கும். அந்த ஒவ்வொரு நாளுமே நாம எப்படி பல் தேய்க்கிறோமோ, ஸோ எப்படி நாம் இப்போ முதலில் அதை பற்றி சிறு குழந்தையாக இருக்கும்போது அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்காது. ஆனால் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், ஒரு சாதாரண 32 பல்லுக்குமே ஒரு 10 முதல் 15 நிமிடம் நாம் செலவழிக்கிறோம். உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்காக ஒரு 20 நிமிடம் ஒதுக்கி இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல பல மாற்றங்களை, அது எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது உங்களை சுற்றியும் அமைதியாகத்தான் இருக்கும். அதுபோல மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க முடியும். அதான் நீங்கள் இதுவரை சந்தித்திராத ஒரு நபர், அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமாக அவ்வளோ ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க முடியும். அதே குடும்பம், அதே அலுவலகம், அதே சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், ஆனால் உங்களுள் அமைதியாக இருக்கும் பொழுது
அது சுற்றிலும் நல்ல பல மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். இந்த வாழும் கலை அமைப்பு இந்த பயிற்சிகளை தவிர வேறு என்னென்ன சேவைகளை வழங்கி வருகிறது? உலகம் முழுவதுமே இந்த நம்முடைய சேவை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாதிரி பேரிடர் சம்பவங்கள் நடந்த சமயத்தில் எங்கே எந்த நாடாக இருந்தாலும் சரி அங்க ஆசிரியர்களை அனுப்பி அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை அனுப்பி பொதுவாக பொறுத்த வரைக்கும் சுனாமி காலகட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தன்னார்வ தொண்டர்கள் அந்த இடங்களுக்கு சென்று முதலில் அவர்களுக்கு தேவையான பொருள் உதவிகளை மட்டும் கொடுக்காமல், ஏன்னால் அவர்களுக்கு எல்லாமே கிடைத்தது. அவங்களுக்கு படுக்கை முதல் மின்விசிறி வரைக்கும் எல்லாமே கிடைத்தது. ஆனால் தூக்கம், அமைதியான மனம், இது போன்ற விஷயங்கள் இந்த பயிற்சி மூலமாகத்தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் அந்த மனச்சிதைவு ஏற்பட காரணம் என்றால் மனம் கடந்த காலத்தையே எப்படி ஒரு பெண்டுலம் மூசலாடி கொண்டிருக்குமோ அது போல அந்த மனதுடைய இயல்பே ஒன்று கடந்த காலத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும், இல்லை வருங்காலத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும். அந்த கால பெரியவர்கள் சொல்வார்கள் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்று. ஸோ அந்த ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த மூச்சு பயிற்சியானது உதவி செய்யும். ஸோ அது மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய மாற்றங்களையும் நாம் இந்த பயிற்சி மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக வாழும் கலை பயிற்சியூடாக மற்றும் ஒரு சந்தோஷமான விடயம் இருக்கின்றது. மாத்தளையிலும் கண்டியிலும் 23ஆம் தேதி மாதம் முதல் 29ஆம் தேதி வரை பயிற்சிகள் இடம்பெற இருக்கின்றன. அதே நேரம் அக்கரைப்பத்தனையில் 30ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை இடம்பெற இருக்கின்றது. அதே நேரம் டயகமவில் ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையும், கல்முனையிலும் திருகோணமலையிலும் 14ஆம் தேதி ஜூலை 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையும் இடம்பெற இருக்கின்றது. நீங்கள் தொடர்புகளுக்கு இந்த தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் 26939226 தொடர்பை ஏற்படுத்தலாம். சரி, வாழும் கலை பயிற்சியினூடாக நிறைய விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த இந்தியாவிலிருந்து பெங்களூரிலிருந்து வருகை தந்திருக்கும் வாழும் கலை பயிற்சி இயக்குனர் திரு மணிகண்டன் ஜி குருஜி ஸ்ரீ ரவிசங்கர் ஜி அவர்களுடைய சீடர் அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. வியாழன் உதயதர்சன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஒரு இனிய பாடல் காத்திருக்கின்றது. பாடலை பார்த்து அடுத்த அம்சம் என்ன என்பதை பார்க்கலாம்.